Taste the Daily. 2026ஆம் ஆண்டு தேர்தலையொட்டி தஞ்சாவூரில் விவசாயிகள் உள்ளிட்ட 15 சங்க பிரதிநிதிகளுடன் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் ஆலோசனை நடத்தி கருத்துக்களை கேட்டறிந்தனர். இக்கூட்டத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த தென்னை விவசாயிகள் சங்கம், நெசவாளர்கள் சங்கம், வணிகர்கள் நலச்சங்கம், மீனவர் சங்கம், நகை வியாபாரிகள் சங்கம் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கம் உள்ளிட்ட 15 சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகள் மற்றும் திமுக ஆட்சியினால் ஏற்படும் சிரமங்களை எடுத்துரைத்தனர். கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் ரா விஸ்வநாதன் தலைமையிலான குழுவினர் பல்வேறு சங்க பிரதிநிதிகளிடமிருந்து தேர்தல் அறிக்கைக்கான கோரிக்கைகளை பெற்றனர். சென்னை ஆர்கே நகரில் 5000 குடும்பங்களுக்கு அதிமுக சார்பில் பொங்கல் தொகுப்புக்கான பொருட்களை வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் வழங்கினார். வைத்தியநாதன் மேம்பாலம் அருகே நடைபெற்ற நிகழ்வில் கரும்பு, வெல்லம், பச்சரிசி உள்ளிட்டவை அடங்கிய பொங்கல் தொகுப்புகளை வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ், கழக எம்ஜிஆர் மன்ற மாநில இணைச் செயலாளர் நேதாஜி கணேசன், மாவட்ட கழக பொருளாளர் கணேசன் ஆகியோர், மேற்கு பகுதி கழக செயலாளர் நித்யானந்தம் மற்றும் வட்டக்கழக செயலாளர் மரக்கடை விஜி முன்னிலையில் வழங்கினர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 226 வாக்காளர்களின் வாக்குச்சாவடியை மாற்றக் கோரி அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் நகர கழக நிர்வாகிகளுடன் சென்று சார் ஆட்சியரிடம் மனு அளித்தார். அதில் திண்டிவனத்தில் முத்துகிருஷ்ணன் தெருவிலேயே வாக்குச்சாவடி உள்ள நிலையில் அந்த சாலையில் வசிக்கும் 226 வாக்குகள் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் ஜெயபுரம் தாகூர் பள்ளி வாக்குச்சாவடியில் சேர்க்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த வாக்காளர்கள் சிரமமடைந்து வருவதால் அந்த வாக்காளர்களை முத்துகிருஷ்ணன் தெரு வாக்குச்சாவடிக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான KP அன்பழகன் பங்கேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். பாட்சப்பேட்டையில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் எடுத்துரைக்கும் பிரசுரங்கள் மக்களிடம் வழங்கப்பட்டது. பிரச்சாரத்திற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் மற்றும் மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர்.